மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூஸ்டேட் ஹூக். யூஸ்டேட் ஹூக்னா என்ன? அது ஏன் ரியாக்ட் தேவைப்படுது? அப்புறம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா, எப்படி நம்ம யூஐ வந்து சேஞ்ச் பண்ணலாம்? இதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் ப்ராப்ஸ் எப்படி வேல்யூவை பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த காம்போனன்ட்ல எப்படி வேல்யூவை பாஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கு கீழவே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூஸ்டேட், ஏன் யூஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக யூஸ்டேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக இது என்னென்னா தெரியும். ஒரு வேல்யூவை நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ கவுண்டோட வேல்யூ 0 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது நான் கம்ப்ளீட்டாக இந்த கோட் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு h1 டேக் மட்டும் நான் போடுறேன், h1. இப்போது இந்த கவுண்டோட வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன், ஸ்கூலில் பாஸ் பண்ணிவிட்டு நான் இதை நான் இப்போ கால் பண்ணுறேன். ஆப்வியஸாக இப்போ கவுண்டரோட வேல்யூ 0ன்றனால எனக்கு 0 அப்படின்றது தான் எனக்கு ப்ரௌசரில் தெரியும். சாரி, நான் அதை ரன் பண்ணிக்கிறேன். npm start கம்பைல் ஆகுது. ஸோ இப்போது இது ஒரு நார்மலான ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இப்போ நான் கவுண்டரோட வேல்யூ 0ன்றனால 0 அது வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 2னா 2 பாஸ் ஆகிடுச்சு. இது இன்கேஸ் எனக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் நான் இப்போ ஒரு ஆன் கிளிக் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இது பண்ணால் எனக்கு நம்மளால் இதை டேரெக்டாக பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஏன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷனும் கிடையாது, இங்கே நம்மளால் அப்டேட்டும் டேரெக்டாக பண்ண முடியாது. ரியாக்ட் வந்து இது ஒரு அப்டேட்டட் டேட்டா கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்காது. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை நம்ம இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணணும். ஸ்டேட் ஹேண்டிலிங், அதுதான் யூஸ்டேட். ஸோ யூஸ்டேட் வந்து ரியாக்டோட ஒரு ஹூக்ஸ், ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ரியாக்டில் மெனி டைப்ஸ் ஆஃப் த ஹூக்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஹூக் வந்து யூஸ்டேட். இது டேட்டாவை ஹேண்டில் பண்ணும், மியூட்டேட் பண்ணும், அண்ட் வந்து ஒரு யூஐயை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம யூஸ்டேட் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம யூஸ்டேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும் ரியாக்ட்லேருந்து. யூஸ்டேட் டாப்பில் ஆப்போட டாப் இல்லை இன்கேஸ் நீங்கள் எந்த காம்போனன்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் ரியாக்டை வந்து முதல்ல நீங்கள் யூஸ்டேட்டை வந்து முதல்ல ரியாக்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட கோடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கோட். ரியாக்ட் இம்போர்ட் யூஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் எடுத்தாச்சு. இப்போது ஸ்டிப்பட் வந்துக்கிட்டே இருக்குது, சாரி, அது நான் உங்களுக்கு மறுபடியுமே டைப் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு யூஸ்டேட்டோடது கரண்ட் வேல்யூ, இப்போ கவுண்ட் செட் கவுண்ட். இப்போ இங்கே யூஸ்டேட்டில் ஸ்டிப்பட் ஆஃப் பண்ணிடுறேன், அதுதான் பிரச்சனை, என்னையே கன்ஃபியூஸ் பண்ண. இப்போ ஒரு பேசிக் என்னோட கரண்ட் வேல்யூ வந்து 0ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் மறுபடியும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ முதல்ல பார்த்த மாதிரி தான், இப்போது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். என்னன்னா, அந்த ஹெட்டரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டாவை பாஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம அதை வந்து ரெண்டர் பண்ணோம், ஷோ பண்ணோம். அதே மாதிரி இப்போது மல்டிபிளாக டைனமிக்காக ஒரு ஏபியிலேருந்து கால் வருது, அதெல்லாம் நான் ஷோ பண்ணணும்னா தனித்தனியாக போயிட்டு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் பண்ண முடியாது. அதை ரெடியூஸ் பண்ண தான் இந்த யூஸ்டேட்டே யூஸ் ஆகுது. இப்போது இதோட இது நான் சொல்கிறேன். இந்த கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூனா என்னன்னா, நான் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அதான் 0. இப்போ வந்து இந்த கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ப்ரௌசர்லையுமே ஷோ ஆகும். சேவ் பண்ணிக்கிறேன். அதுதான் ப்ரௌசர்லையுமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் 0ன்னு. இப்போ இங்கே சேஞ்ச் பண்ண இப்போ கரண்ட் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன்னா மறுபடியும் ப்ரௌசரில் 2ன்னு சேவ் ஆகும். இதுதான் இப்போ இந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு பட்டன் இப்போ இது கீழே நான் ஒரு பட்டன் வைக்கிறேன், பட்டன் இன்க்ரீஸ் அப்படின்னு நான் ஒரு பட்டன் வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ண இந்த கவுண்டோட வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ ஜீரோவில் இருக்கோட கரண்ட் வேல்யூ. இப்போ இதுக்குள்ள ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஆன் கிளிக் இது கிளிக் ஈவன். இப்போ இன்க்ரீஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணுறப்போ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ தான் இந்த செட் கவுண்ட். இந்த செட் கவுண்ட் என்ன பண்ணுன்னா கரண்ட் வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷனாக அது நினச்சி அது அப்படி அது அது ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் தான். அது வந்து கரண்ட் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். நம்ம இங்கே என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போது கவுண்ட் +1 நான் இப்படி எழுதுறேன். ஸோ இப்போது நான் இன்க்ரீஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணேன் எனக்கு இப்போ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே இன்க்ரீஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். 1 2 3 உங்களுக்கு தெரியுதா? இங்கே இப்போ இன்க்ரீஸ் பட்டனுக்கு நம்ம ஒரு கிளாஸ் நேம் எழுதி அதை கொஞ்சம் பிக்காக காமிக்கலாம். இப்போ தெரியல, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம். கிளாஸ் நேம் சாரி பிடிஎம். ஓகே, இப்போ நான் சிஎஸ்எஸில் போயிட்டு இங்கே கீழே எழுதுறேன். பிடிஎம் பேடிங் ஒரு 20 பிக்சல் 50 பிக்சல் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் ஒயிட். நான் சும்மா ஸ்டைலிங் நான் ஃபோக்கஸ் பண்ணல, இது எப்படி அப்படின்றது தான் காமிக்கிறேன். நம்ம நான் ஸ்டைலிங்னா போடுறாந்தா அது இன்னொரு இது டைல்வின் பார்க்குறப்போ ஒரு பர்ஃபெக்ட் யூஐ எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி சிம்பிளாக இப்போ இன்க்ரீஸ் இப்போ ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். மேலே கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா ஸ்டோர். ஸோ பேசிக்காக இப்போ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்ன்றது நம்மளோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ ஒரு வெப்சைட்லனா ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம், இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இங்கே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு டைமுமே இது லோட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லோட் ஆகிட்டே வரும். அது வந்து ரீரெண்டரிங் அப்படி பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமுமே எல்லா காம்பனண்ட்டுமே நம்மளுக்கு ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் ஸ்டேட்ன்றதே யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக அந்த வேல்யூவை மட்டும் நம்மளுக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் லைக் நம்ம இப்போ ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயோ லைக் பட்டன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் லைக் கொடுக்குறப்போ லைக் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அந்த பேஜே ஃபுல்லாக ரீலோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸுக்காண்டி தான் இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ யூஸ் ஸ்டேட்டோட சின்டெக்ஸ் என்ன முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கணும் ரியாக்ட்லேருந்து. அதுக்கப்புறம் அதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கவுண்ட் அண்ட் செட் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துக்கணும். ஆக்சுவலாக கவுண்ட்ன்றது நம்ம யூஸ் ஸ்டேட்டில் கொடுக்குற கரண்ட் வேல்யூ, செட் கவுண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து அது வந்து நம்ம கரண்ட் வேல்யூவை அப்டேட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்காக இதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எழுதுனோமா இதே தான் சேம். இப்போ டிக்ரீஸ் பண்ணி பார்ப்போம். டிக்ரீஸ்க்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இப்போ இங்கே கொடுத்துட்டு டிக்ரீஸ், இப்போது கவுண்ட் ப்ளஸ் கொடுத்தோமா இங்கே கவுண்ட் -1 அவ்வளோதான் கொடுத்துடலாம். இப்போது அகெயின் சென்டரில் நம்ம ஒரு டேக் உள்ள, ஏன்னா இது ஒரு பிளாக் ஸ்கோப் அதனால் தனியாக தெரியறதுனால பட்டன் ரீசெட் அப்படியே ஒரு பட்டன் வச்சிடலாம். இதுக்குள்ள ஆன் கிளிக் என்ன எழுதலாம்னா எனக்கு வந்து ரீசெட் கொடுத்தேன்னா எனக்கு அகெயின் வந்து என்னோட ஸ்டேட் வந்து 0லே வந்து நின்று அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட சொல்லிடுறோம் ரியாக்டில். பிகாஸ் ஏன்னா ரியாக்ட் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நார்மல் வேரியபிளை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறப்போ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. இது வந்து வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எரரோ அன்கேஸ்ட் எரரோ நம்மளுக்கு அது கொடுத்துரும். செட் கவுண்ட் 0 அவ்வளோதான். ஸோ இப்போது செட் கவுண்டில் கரண்ட் வேல்யூ +1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ண சேம் லைக் டிக்ரீஸ் பண்ண அதை கவுண்ட்டை வந்து -1 ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ வந்து 0ல் வந்து கொடுத்துரும். இப்போ இதுக்கு மூணுக்குமே சேம் கிளாஸ் நேமாக நம்ம கொடுத்துருக்கனால மூணுமே அதே இதில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌசர். ஓகே, ரீசெட்.
ஏன்னா அது பிளாக், அதாவது பி பி பேராகிராஃப்குள்ள குடுத்துருக்கனால அது பிளாக் ஸ்கோப்னால ஸ்கேலிங் அதுக்கு ஒர்க் ஆகல. இப்ப ரீசெட் குடுத்தனால 0ன்னு இருக்கு. இப்ப இன்கிரீஸ் பண்றீங்கன்னா 1, 2, 3, 4, 5ன்னு வருது. இப்ப அகைன் ரீசெட் குடுக்குறீங்க 0. இப்போ 1, 2, 3, 4, 5 இன்கிரீஸ் பண்ண பண்ண வரும். மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா கம்மியாயிட்டே வரும். -2 வரும். நம்ம இப்ப -1, -2 நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபார் லூப் அந்த ஃபங்ஷனாலிட்டி எழுதி இத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா, யூஸ் ஸ்டேட்னா என்ன? அது ஏன் யூஸ் பண்றோம்? அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி அப்டேட் பண்ணும். ஒரு யூஐ சேஞ்ச் பண்ணும். இதுல நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னா இல்ல கிடையாது. பூலியன்ஸ் வேல்யூவும் யூஸ் பண்ணலாம். லைக் இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது வேணா குடுத்துட்டு, இப்போ எனக்கு வந்து லோடிங் ஆகணும். அது வர ஒரு லோடிங் அண்ட் செட் லோடிங் குடுத்துட்டு, நம்ம ட்ரூ குடுத்துட்டு, பேஜ் வந்தோனே ஃபால்ஸ் ஆக்கிக்கலாம். ஒரு பட்டன கிளிக் பண்ணா லோட் ஆகுறதுக்கு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரெண்டரிங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஸ்டேட் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அண்ட் ஒரு ஃபங்ஷன வந்து ரன் பண்ணி கொண்டு போக, ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி அத மேனிபுலேட் பண்ண, அண்ட் டைனமிக்கா ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி, அத மேப் மூலமா ஷோ பண்ணேன்னு சொல்லிட்டு, ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல யூஸ் ஸ்டேட்டோட வேலை மேக்ஸிமம் இருக்கும். இது இல்லாம நம்மளால அ எதுவும் ரன் பண்ண முடியாது. நீங்க இன்கேஸ் ரெடக்ஸே யூஸ் பண்ணாலும், அ இன்சைட் எழுதுற கோர் ஃபங்ஷனாலிட்டி அதுக்கெல்லாம் யூஸ் ஸ்டேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருள். மீன்ஸ் ஒரு டூல் அண்ட் ஒரு ஒரு அது ஒரு ஹூக். இது இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஹூக்ஸ் பத்தி பார்ப்போம். இல்லாட்டி ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி சிம்பிளா பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு அவ்வளோதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டே. அண்ட்